Hi guys, welcome to my channel. நம்ம கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 1 வீக்கா உடம்பு சரியில்லாதனால வீடியோஸ் போட முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன். கோல்டுனால குரல் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால வந்து நான் வீடியோ எடிட் பண்ண முடியல. அதனால போடல. பையனுக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க குரலை. இவ்வளவு நாளா மட்டும் அழகா இருந்துச்சு. இப்போ அழகா இல்லையோ இப்படி பேசுகிறே இல்லைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசினேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இப்போ குரல் சரியாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதனால தான் அப்படி சொன்னேன். இது வந்து டியூஸ்டே எடுத்த வீடியோ. பசங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக சிக்கன் வாங்கி கொடுக்கல. மட்டன் தான் சமைச்சனால அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க சிக்கன் தானே சாப்பிடுவாங்க. மட்டன் சமைச்சனால குழம்பு ஊற்றிக்கிட்டாங்க. மற்றபடி மட்டன் சாப்பிடாது இல்லை. இப்போ பசங்களுக்கு சிக்கன் தானே பிடிக்கும். எதுக்கு நீங்கள் மட்டனே வாங்குறிய அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து கறியோட சக்தியும் சேரணும்ல. அவங்க வந்து நம்ம மட்டன் சமைச்சு வைக்கும்போது சிக்கனே சமைச்சா சிக்கனை சாப்பிட்றாங்க. அதனால் அந்த மட்டன் வந்து சாப்பிடாதனால அதில் கொஞ்சம் வந்து சக்தி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சரி இனிமேல் நம்ம கொஞ்சம் நாளைக்கு சிக்கன் சமைக்கமானா அப்படியாவது அந்த மட்டன் குழம்பை ஊற்றிக்கிட்டு அதோட சக்தி கிடைக்கும்ல, அது உடம்புலாச்சும் கொஞ்சம் சேர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நினப்பு அப்படி. அதனால் நான் அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருந்தேன். சரி இன்றைக்கி வந்து பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கி 1 கிலோ தான். குழம்புல போட்ட சிக்கனை அது வந்து சாப்பிடாதுங்க. அதனால் நான் வந்து எலும்போடு உள்ள கறியை மட்டும் குழம்புல போட்டுட்டேன். மீதி எலும்பு இல்லாத கறியை எடுத்து பொரிக்கிறதுக்கு பரட்டி வச்சுருக்கேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ சொல்லப்போனால் நான் ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஒரு மேக்ஸியும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பராக தான் இருக்குது. மற்றவங்களுக்கு அது எப்படியோ, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காட்டின அளவுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது வந்து இப்போ தானே ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு ஓகே தான். நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து தைச்சி கொடுத்தா தான் அதை பற்றி நம்மளுக்கு விமர்சனம் தேவைப்படும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தைக்க போகிறது கிடையாது. ஏன் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தைக்க போகிறது கிடையாதுன்னு கேட்டால், இது வந்து கண்டிப்பாக பழகிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து இது ஒரு கைத்தொழில் தான். இது கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய தொழில். ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு இது நம்ம வந்து இதை பார்த்தோம்னா அதை பார்க்க முடியாது. நம்மளுக்கு டைமே கிடைக்காது. இப்போ வந்து கொஞ்சம் சீசன் கம்மி தானே. அதனால் ஆடி பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால இதை நம்மளுக்கு பழகிக்கலாம்ல. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு கூட வெளியில் காசு கொடுத்தோன்னு தைக்கணும். அந்த காசு மிச்சம் தானே நம்மளுக்கு. இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு 5 செட்டை தைச்சேன்னா 5 செட்டைக்குள்ளே ரேட்டை பாருங்கள். அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையானதை நம்ம தைச்சிக்கலாம்ல. நம்ம ஃப்ரீயாக எந்த டைம் இருக்கிறோமோ அந்த டயத்தில் நம்மளுக்கு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு வாங்கினோம்னா இப்போ இன்றைக்கி கொடுத்துட்டு ஒரு 2 நாளில் கேட்பாங்க. நம்ம அந்த 2 நாளில் வந்து தைச்சி கொடுக்க முடியாது. இப்போ நம்ம எதுனா எப்போ வேணாலும் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட தைச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு தொழில் பார்க்குறோம்னா அந்த தொழிலை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சைடு பிஸ்னஸாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும். இப்போ வந்து நான் இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் சும்மா தானே இருப்பேன். ஃபோன் பார்ப்போம், நேரம் போகும். இப்போ நம்ம அதே ஃபோன் மூலயமா அந்த நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ வந்து நான் வந்து தைச்சி தர்றவங்களையும் தைச்சி கொடுக்குறவங்களையும் எந்த குத்தம் சொல்லலை. ஏன்னா தைக்க தர்றவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக தர்றாங்க. ஒரு டெய்லர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க அந்த டயத்தில் தந்துடுவாங்கன்னு சொல்லி தான் அவங்க தருவாங்க. அதனாடி நம்ம அவங்களுக்கு வந்து கேட்ட டயத்தில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கடை வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து நம்ம கடையை பார்க்குறக்கே டைம் போதாது. நான் வந்து ஃப்ரீயாக உள்ள டயத்தில் தான் இந்த டெய்லரிங் இது பழகிறேன். அதனால தான் என்னால் வந்து நம்மளால் தைச்சி கொடுக்க முடியாது. நம்ம கடைக்கே நேரம் நம்மளுக்கு போதில்லைங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ், என்னோடய வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் ஃபஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.